மக்களே, இது வந்து ஃபெஸ்டிவல் விழாக்கு தாங்க. திருவிழாவுக்கு அடுத்த நாள், அதாவது அசனோ அன்னைக்கு வந்து வாலிபால் மேட்ச் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த வாலிபால் மேட்சை வந்து பார்த்துட்டு இருந்தோம். வாலிபால் மேட்ச் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இருந்து பார்த்துட்ருக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடித்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாங்கிட்டு இருக்கலாம், அந்த டேயை வந்து நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் உட்காந்துருந்தோம். ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தாங்க நாங்கள் மீட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஒரே ஊரில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் மேரேஜ் பண்ணி போய்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் ஃபெஸ்டிவல் வரும்போதோ கிறிஸ்மஸ் வரும்போது தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த டேயை வந்து எங்களுக்கு மிஸ் பண்ணதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ நைட்டு 3 மணி வரை இருந்து நாங்கள் வந்து ஒரு கண்ணில் ஒரு சின்ன தூக்கம் கூட இல்லைங்க. இருந்து அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். சின்ன சின்னதாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். நைட்டு கொஞ்சம் இன்னும் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும், விடியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி கூட ஃபீல் பண்ணோங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தோம். நைட்டு 2 மணிக்கு இந்த கடை தான் ஓப்பனாக தாங்க இருந்து. ஸோ நாங்கள் வந்து பூந்தி காய்ச்சல் வாங்கி கூட கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க என்பதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.